டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3 ஃபேஸில் லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். இப்போ 3 ஃபேஸ்னு நமக்கு வந்துருச்சுனாலே நாம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெதர் இட் இஸ் ஸ்டார் கனெக்டட் ஆர் டெல்டா கனெக்டட். ஓகேவா? இப்போ இப்படி இருந்ததுன்னா இது ஸ்டார் கனெக்டட். ஓகே, ஒரு புள்ளியில 3 வைண்டிங்ஸும் ஜாயிண்டா இருந்தா அது ஸ்டார் கனெக்டட். இப்ப ஸ்டார் கனெக்டட் லோடுல நம்ம லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி பார்ப்போம். லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆர்ங்கிற ஃபேஸ்க்கும், இது ஆர் ஃபேஸ்ன்னு வச்சுக்குவோம், இதை ஒய்ன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். இந்த ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடைப்பட்ட வோல்டேஜை நாம லைன் வோல்டேஜ் அப்படின்னு அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து வி ஆர் ஒய். ஓகேவா? சிமிலர்லி ஆர் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜை வி ஆர் பி அப்படின்னு அழைக்கிறோம். ஓகே, இதுக்கும் அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜை வி ஆர் பின்னு சொல்றோம். இதுவும் லைன் வோல்டேஜ் தான், இதுவும் லைன் வோல்டேஜ். பட் வேற ஃபேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கா, இந்த நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து எடுத்து இந்த ஆர் ஃபேஸ்க்கும் இடையில நாம அளக்கக்கூடியதை ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்தும் அளக்கலாம், இதுல இருந்தும் அளக்கலாம், எதுல இருந்து வேணாலும் அளக்கலாம். இது இந்த பாயிண்ட்ல இருந்து அளக்கலாம், இந்த பாயிண்ட்ல இருந்து அளக்கலாம். இத விஆர்என் அப்படின்னு சொல்றோம். இத ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்றோம், இத லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து நாம ஒரு வோல்டேஜ் அளக்க முடியுது. அதே மாதிரி ஆருக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட ஒரு வோல்டேஜை அளக்க முடியுது. ஓகே, இப்ப நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ VPH அப்படின்னு தான் ரிலேஷன்ஷிப். சரியா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபேஸ் வோல்டேஜ் வேணும் அப்படின்னா லைன் வோல்டேஜ்ல இருந்து VL/√3 அப்படின்னு போட்டா ஃபேஸ் வோல்டேஜ் கிடைச்சு. சரிங்களா? VL divided by √3. ஸோ லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்குமான ரிலேஷன்ஷிப் இது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் √3ங்கிற வேல்யூ டிஃபரன்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டார் கனெக்டட் லோடா இருக்குன்னா லைன் வோல்டேஜ் வேற, ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறது வேற. பட் வேற லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஒன்று தான். எதனால? இது ஸ்டார் கனெக்டடா இருக்கிறதுனால. சரிங்களா? இப்ப அப்படியே நாம அப்படியே டெல்டா கனெக்ஷனுக்கு வந்துருவோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, இது ஆர் ஃபேஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய், இது பி. இப்ப நீங்க ஸ்டார்ல பார்த்த மாதிரி இதுல நியூட்ரல் பாயிண்ட்ங்கிறது எதுவுமே பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 லைனுக்கு இடையில வோல்டேஜ் அளந்தாலும் ஃபேஸுக்கு இடையில வோல்டேஜ் அளந்தாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ ஆருக்கும் ஒய்க்கும் இடையில தான் நீங்க வோல்டேஜ் அளக்க முடியும், இல்லைன்னா ஆருக்கும் பிக்கும் இடையில தான் நீங்க வோல்டேஜ் அளக்க முடியும். ஸோ அதனால உங்களால லைன் வோல்டேஜையும் ஃபேஸ் வோல்டேஜையும் தனித்தனியா மெஷர் பண்ண முடியாது. இங்கேயும் மெஷர் பண்ணீங்கன்னா சேம் இங்கேயும் இருக்க போகுது, அவ்வளவுதான். அப்ப லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். சரிங்களா? இன் கேஸ் ஆஃப் டெல்டா கனெக்ஷன். பட் வேற இது ரெண்டும் சேமா இருந்துருச்சுன்னா
கண்டிப்பா கரண்ட் சேமா இருக்காது. ஓகே, இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சரிங்களா, இது ஃபேஸ் கரண்ட், இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் லைன் கரண்ட். ஸோ நாம இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபேஸ் கரண்ட் ஐபிஹெச். இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லைன் கரண்ட். இதுல IL இஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ ஐபிஹெச். ரைட்டுங்களா? ஸோ ஐபிஹெச் வேணும் அப்படின்னா ஃபேஸ் கரண்ட் வேணும்னா IL/√3. ஸோ வோல்டேஜுக்கான ரிலேஷன்ஷிப் சேமா இருந்தா கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் மாறுபடும். கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் சேமா இருந்ததுன்னா வோல்டேஜுக்கான ரிலேஷன்ஷிப் மாறுபடும். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இதுல நியூட்ரல் பாயிண்ட்ங்கிறத நீங்க எங்கேயுமே டிஃபைன் பண்ண முடியாது. அதனால நீங்க ஃபேஸ் வோல்டேஜையோ லைன் வோல்டேஜையோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் வேற வேற. சரிங்களா? லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஒன்று தான். ஏன்னா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி அளக்க முடியாது. அதனால லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். பட் வேற நீங்க பழைய டெல்டா கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஸ்டார் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த நியூட்ரல் பாயிண்ட்ல நீங்க வந்து ஃபேஸ் வோல்டேஜை அளந்துக்கலாம். ரெண்டு லைனுக்கு இடைப்பட்டு பாத்தீங்கன்னா லைன் வோல்டேஜை அளந்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுதுங்களா? ஸ்டார் கனெக்ஷன்ல லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, டெல்டா கனெக்ஷன்ல லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கான ரிலேஷன்ஷிப், ஆஸ் வெல் அஸ் லைன் கரண்ட்டுக்கான ஃபேஸ் கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பு ஃபார் ஸ்டார் கனெக்ஷன். சிமிலர்லி ஃபார் டெல்டா கனெக்ஷன் லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ரைட். இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ். இந்த முறை உங்களுக்கு எல்லாமே MCQ கொஷின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப இன்டெப்தா டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே, நீங்க இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது.